நீயா நானாவுடைய வெற்றியே ஆண்டனி மாதிரி இந்த தமிழ் மண்ணை நேசித்தவர், தமிழ் மண்ணில் பிறந்தவர், தமிழர்களுக்கான பிரச்சனையை பக்கத்திலிருந்து பார்த்தவர், நேரடியாக உணர்ந்தவர். அதே மாதிரி தான் கோபி. அப்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு, சமூக நீதி, தமிழ் உணர்வு, ஏக இந்தியா ஆதிக்கம், டெல்லி எதிர்ப்பு, இந்த பாலிடிக்ஸ்க்கான அரசியல் அவங்களுக்கு அரசியல் அல்ல, வாழ்வியல் தெரியுது. முதல் தலைமுறை படிச்சவன், ரெண்டாவது தலைமுறை படிச்சவன் யாரு தொடர்ந்து படிக்கிறா? பேக்வர்டு கிளாஸ் பிரச்சனை, ஷெட்யூல் காஸ்ட் பிரச்சனை, சாதி எங்க நுழையுது, வட இந்திய ஆதிக்கத்தால் என்ன பிரச்சனை, இது எல்லாமே அவர்களுக்கு நன்றாக தெரிந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போதும் அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் போது மக்கள் ஆகா இது ஏன் பிரச்சனையாச்சே, இது உண்மையை பேசுறாங்க, ஏ கரெக்டா, இதே மாதிரி தானே சித்தப்பா சொன்னாரு, வெளிநாட்டு கலைப்பும் பிரச்சனையாச்சு, ஆம்பா சவுகார்பேட்டில் இப்போ நார்த் இந்தியன் வந்துட்டாங்க, சிந்தாதிரிப்பேட்டையில இப்போ தமிழனே இல்லப்பா. இதையெல்லாம் ஏன் உணர்றானா, அவரை போலவே அனுபவம் உள்ள வலியுழைந்த ஒரு படைப்பாளிகள் விஜய் டிவியில நீயா நானாவை நடத்துனதுனாலதான்.